ஸ்தோத்திரம். அதில் எடுத்த பகுதியை பார்க்கப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். இதுவும் நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பக்கத்தில் இருந்து, உங்கள் அருகாமையில் இருந்து உங்களை கண்ணோக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் நமக்கு அவர் மறு உத்தரவை தருகிற தெய்வம். சங்கீதம் 56:9 பார்க்கப்படும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அல்லேலூயா சத்துருக்கள் பின்னிட்டு போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 56 ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை பார்க்கப்படும்போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய அல்லேலூயா தாவீது அல்லேலூயா தன்னுடைய ஸ்தோத்திரம் பாடல் புத்தகத்தில் எழுதப்படும்போது அவர் சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன், நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன், நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படே. மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்புகிறவர்கள் என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைசல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு, பதில் உண்டு. அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய அலைசல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு போவார்கள். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். எனக்கு விரோதமாய் நிற்கிற கூட்டம் பின்னிட்டு திரும்பும். ஏன்னா நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. மனிதனை பார்த்து ஆண்டவர் பட்சத்தில் இருக்கும்போது மனிதனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே பயப்படாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எதற்கு அந்த மனிதனுடைய வார்த்தையை பார்த்து கொக்கரித்த கோலியாத்தால ஏதாவது செய்ய முடிந்ததா? தாவீதுடைய பையில் இருந்த ஒரு கல்லால் அந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தி போட்டான் அல்லவா? எதற்கு அஞ்சுகிறீர்கள்? எதற்கு பயப்படுகிறீர்கள்? எதற்கு கலங்குகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில், என்னுடைய பிரச்சனையை யாரும் காணலையா? என்னுடைய வேதனையை யாரும் காணலையா? என்னுடைய நெருக்கத்தை யாரும் காணலையா? நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன்? எனக்கு மட்டும்தானே இந்த வேதனைகள், எனக்கு மட்டும்தானே இந்த பாடுகள்? இல்லை, உன்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காக அல்லேலூயா காத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பக்தன் சொல்றான், அவன் அல்லேலூயா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஆராதித்தவன், அவனை அரசனாய் கர்த்தர் மாற்றினான். இன்றைக்கு ஏழ்மை நிலைமையிலிருந்து, சிறுமையில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை தருவா, உயர்வை தருவா, வெற்றியை தருவா. நீ சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். இரவும் பகலும் தூங்காதபடி அழுது கொண்டிருக்கிறாயே, என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கண் விழித்து கதறிக் கொண்டிருக்கிறாயே, கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா, உன் கண்ணீர் என்னுடைய துருத்தியில் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. மனுஷனால உனக்கு ஒரு தீங்கு வராதபடி காக்கும் வல்ல தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பகுதியை பார்க்கப்படும் போது அல்லேலூயா சங்கீதம் 118:6 பார்க்கப்படும் போது அங்கே சொல்கிறார். சங்கீதம் 118:6 வசனத்தை பார்க்கப்படும் போது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னா நெருக்கத்தில் இருந்து மனுஷனுடைய தயவை தேடவில்லை. 5வது வசனத்தை பார்க்கப்படும் போது அல்லது அந்த பக்தன், எந்த பக்தன் எழுதப்பட்டால் என்று சொல்லி எழுதப்படவில்லை. 118வது சங்கீதம். ஆனால் அல்லது பாடுகளை அனுபவித்த ஒரு பக்தன், வேதனைகளை அனுபவித்த ஒரு பக்தன், அல்லது துயரத்தை அனுபவித்த ஒரு பக்தன் சொல்றான், அல்லேலூயா,
அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலே இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. அந்த பிரச்சனை வந்தபோது, நெருக்கம் வந்தபோது ராஜாக்களை கூப்பிடவில்லை, அதிபதியை கூப்பிடவில்லை, அல்லேலூயா, இல்ல வேற ஒரு நபரை கூப்பிடவில்லை. தப்புவிக்க வல்லமை உள்ளவர், அல்லேலூயா, ஆவியையும் ஆத்துமாவையும் கொண்டு நரகத்திலே போடுவதற்கும் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதற்கும் வல்லமை உள்ள அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்னா, அவர் கேட்டு, அல்லேலூயா, என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அல்லேலூயா, அங்கும் இங்கும் அலைந்து திரிவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரச்சனை வரும்போது இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அப்பாவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி அந்த பிரச்சனை அவரிடத்தில் சொல்லி ஒரு விஷயம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை தருவார் என்னுடைய தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. சொல்றான், அல்லது கர்த்தர் எனக்கு பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எந்த மனுஷனும் என்ன ஒண்ணு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசம் தான் வாழ்க்கை. பயந்தேன்னா, பயப்படுகிறபடி யோபு பயந்தபடி அவனுக்கு நேரிட்டது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில். பயப்படுகிற காரியங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஆகையினால தைரியமாயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக, அல்லேலூயா, பட்சத்தில் இருந்து உங்களுக்காக அவர் யாவை செய்து முடிக்கிற தெய்வம். அவர் உங்களை கண்ணோக்குகிற தெய்வம், உங்களை பார்க்கிற தெய்வம், உங்களை விசாரிக்கிற தெய்வம், உங்களை ஆராய்ந்தறிகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் இருந்தாலும் அல்லேலூயா போக்கை மரத்தை அவர் பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. மனுஷனுடைய இஷ்டத்துக்கு, சத்துருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காத தெய்வம். ஆகையினால அவர் மேல் அல்லேலூயா நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. அறிந்து செய்கிறவனுக்கு 1000 அடி, அறியாமல் செய்கிறவனுக்கு ஒரு அடி. அதே மாதிரி இந்த சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும். வேண்டுமென்று அழிக்கணும், முடிக்கணும், இல்லாம பண்ணணும், ஒதுக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்துரு உனக்கு விரோதமாய் திட்டம் போட்டால் அதற்கு கர்த்தர் சரியான பதிலை கொடுப்பார். நீ அஞ்சாது, நீ பயப்படாது, நீ தைரியமாய் இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ மனுஷனை நம்ப கூடாது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒண்ணுதான், பிரபுவும் மனுஷன் தான், ராஜாவும் மனுஷன் தான். ஆனா அவங்க பேர்ல நம்பிக்கை வைக்காத, அவங்களால காரியம் ஆகும் நம்பிட்டு இருக்காத, கர்த்தரை நம்பு. அந்த பிரபுக்கள் மூலம், ராஜாக்கள் மூலம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீ துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பதான் உன்னுடைய கூடாரம் நீதிமானின் கூடாரமாய் மாறும். அப்பதான் உன் கூடாரத்துக்குள்ள அல்லேலூயா கர்த்தர் உனக்கு துணை நிற்க முடியும். அப்படி கடைசி வசனத்தை அல்லேலூயா 15வது வசனத்தை பார்க்கப்படும் போது, நீதிமானின் கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் பட்சத்தில் இருந்து நமக்கு அவருடைய கரம் பராக்கிரமம் செய்ய வேண்டுமா? வீட்டுக்குள் துதி சத்தம் தேவை, வீட்டுக்குள் ஜெப சத்தம் தேவை, வீட்டுக்குள் ஆராதனை தேவை. அப்போதான் அல்லேலூயா உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்துருவின் பிடரியை கர்த்தர் எட்டி பிடிப்பார். அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ள ஜெபிக்காம கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவை செய்வார் என்று சொன்னால் காரியம் நடப்பது இல்லை. அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும். நீதிமானுடைய கூடாரமாய் உன்னுடைய கூடாரம் மாற வேண்டும். உன்னுடைய கூடாரம் அல்லேலூயா ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தொனிக்க செய்யும் போது கர்த்தர் உன் பட்சத்தில் நின்று அவருடைய கரத்தை நீட்டி உனக்காக யாவையும் கட்டளையிடுவார், உனக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உனக்கான வாழ்வை கட்டளையிடுவார், உனக்கான மேன்மையை கட்டளையிடுவார், உனக்கான ரட்சிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிற
இருக்கிறபடினா நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. பார்க்கப்படும் போது அல்லேலூயா பிரசங்கி சொல்கிறான், அல்லேலூயா, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் காண்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, சூரியனுக்கு கீழே ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நாம ஆண்டவர் இல்லாம, கர்த்தர் இல்லாம நாம பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிறது, அதை அல்லேலூயா கஷ்டப்படுகிறது, எல்லாம் வேஸ்ட். அதை திரும்பி பாருங்க, அதனால ஒரு நன்மை இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கப்படும் போது அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவேளை உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடலாம். அல்லேலூயா. சங்கீதத்திலே பார்க்கப்படும் போது அவர்கள் கூட்டம் கூடுகிறவர்கள் உள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கே பார்க்கப்படும் போது 15வது வசனத்தை, ஏசாயா 54:15 பார்க்கப்படும் போது, இது உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், அல்லேலூயா, உனக்கு விரோதமாய் கூடுறவங்க உன் பக்கத்துல வருவாங்க. அல்லேலூயா. உதவி நாடி வருவாங்க, தயவை நாடி வருவாங்க, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ உலகத்தில் உள்ள மனிதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, உலகத்தில் உள்ள காரியத்துல நம்பிக்கை வைக்க கூடாது. பிரசங்கி என்கிறவர், அல்லேலூயா, எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்திலே பார்க்கப்படும் போது அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவர். ஆனால் அவர் சொல்றார், எல்லாம் மாய, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, ஒன்று இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினால இங்கே ஆண்டவர் கூட இருக்கும்போது உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. உன் பக்கத்தில் வருவார்கள். பார்க்கப்படும்போது, இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனை நான் சிருஷ்டித்தேன். ஏன்னா எல்லாரையும் உருவாக்குனது ஆண்டவர் தான். அல்லேலூயா. எல்லாரையும் உருவாக்குனது ஆண்டவர் தான். ஆகையினால உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா நியாயத்தில் எழுப்பும் எந்த நாமை நீ குற்றப்படுத்துவா, இது என்னுடைய ஊழிய கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நித்திய நீதியுமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார், உன்னை குறித்து பல குறைகளை குற்றங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், உன்னை குறித்து பலவிதமான பொய்யான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உனக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் வருகிறது கர்த்தர், அல்லேலூயா, வாய்க்காமல் போக கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனம் 54:17 படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமாய் இருக்கலாம், எந்த காரியமாய் இருக்கலாம், எந்த கிரியா இருக்கலாம், அது வாய்க்காது. காரணம், அல்லது உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த வேண்டிய ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. என அழைக்கப்பட்டது கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய பணியை செய்யும்படி, அவருடைய ஊழியத்தை செய்யும்படி உன்னை தெரிந்தெடுத்தவர் கர்த்தர். உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதை அவர், அல்லேலூயா, ஒன்றும் வாய்க்காதபடி அழித்து போடுகிற தெய்வம். அல்லேலூயா. நீ அல்லேலூயா ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னா, அல்லேலூயா, எங்களை போல இப்படி பிரசங்கம் பண்ணலையே நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், எங்களை போல தேவனை அல்லேலூயா ஒரு சபையை கட்டலே நினைத்து கொண்டிருக்கலாம், எங்களை போல இப்படி செய்யவில்லையே நினைக்கலாம். இல்ல, நீ செய்கிற ஒவ்வொரு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை குறித்து சொல்கிறதும் அவருடைய ஊழியம் தான். அல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்குரிய ஊழியம். உனக்கு விரோதமாய் வருகிறதை, உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் வருகிறதை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை
விசுவாசத்துக்கு விரோதமாய் வருகிறதை கர்த்தர் வாய்க்காதபடி போக செய்வார். விசுவாசித்த கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் எபேசு சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பார்க்கப்படும்போது, 5வது வசனத்தை பார்க்கப்படும்போது, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். அல்லேலூயா. என்னன்னா, அவர் தனி மனிதனுக்காக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் அல்லேலூயா சொல்லி எழுதக்கூடியதான வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா, மனம் திரும்புகிறது குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் அலைகிறவர்களை அல்லது கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவர்களை கொண்டு வருவது மனம் திரும்புதல். இங்கே பார்க்கப்படும் போது, இன்ன நிலைமையில இருந்து விழுந்த நீ ஆராதிக்கிறாய், தேவனை மகிமைப்படுத்துகிறாய், தேவனை நோக்கி கூப்பிடுகிறாய், ஆனால் நீ ஆதியில் செய்த கிரியையே விட்டாய். நீ ஆதியில் ஆண்டவருக்காய் செயல்பட்டதை விட்டாய், ஆதியில் ஆண்டவருக்காய் நின்றதை விட்டாய். அல்லேலூயா. ஆதியில் திரும்ப நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆதியில் என்ன செய்தாயோ? ஜெப ஊழியம் செய்தாயா? பாடல் ஊழியம் செய்தாயா? கர்த்தருக்காய் எதை செய்தாய்? என்ன ஆத்தும அறுவடை செய்தாயா? நீ எதை செய்தாய்? அதை விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அல்லேலூயா மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி போடுவேன். அல்லேலூயா. விளக்கில்லைன்னா வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. வெளிச்சம் இல்லை என்றால் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. பாதைகள் எல்லாம் இருண்ட வாழ்க்கையாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் செய்ததை செய்வாயாக, ஆதியில் செய்ததை செய்வாயாக. உபவாசம் பண்ணினாயே, ஜெபித்தாயே, கர்த்தருக்காய் ஓடினாயே, நீ செய்த நற்கிரியைகள் எங்கே? நீ செய்த நல்ல காரியங்கள் எங்கே? சமாதானம் பண்ணினாயே, தான தர்மம் செய்தாயே, நீ செய்த நற்கிரியைகள் எங்கே? நான் நல்லதை செய்து தீமையை அனுபவித்தேன் என்று சொல்லி நீ அல்லேலூயா பின்வாங்கி போய் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நீ செய்த நல்ல காரியங்களை திரும்பவும் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நீ 4வது வசனத்தில் பார்க்கப்படும் போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் பேரில் நீ வைத்திருந்த நம்பிக்கையினால அல்லது இரவு பகல் என்று சொல்லி நீ பிரயாசப்பட்டாய். இன்றைக்கு எங்கே? இன்றைக்கு கைவிடக்கி கொண்டு தூங்குகிறாயே, பார்ப்பது நடப்பது போல் பார்ப்போம் என்று சொல்லி விலகி இருக்கிறாயே. கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்பவும் அல்லது கிரியைகளை செய்ய வேண்டும். நீ முன்பதாய் செய்ததை திரும்பவும் செய்ய வேண்டும். ஆனால் அநேக காரியங்களை நீ அல்லேலூயா அநேக பிரச்சனைகளை பார்த்தால் உன்னுடைய கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ அல்லேலூயா சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். சபைக்குள்ளே சில காரியங்கள், குடும்பத்தில் சில காரியங்கள், வேலை செய்கிற இடங்களில் சில காரியங்கள், நீ அல்ல நீதிமானாய் உத்தமனாய் நின்று சில காரியங்களை செய்ததை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இன்றைக்கு எங்கே? அவர்கள் செய்வது போல் செய்யட்டும், நடப்பது போல் நடக்கட்டும் என்று சொல்லி நீ பின்வாங்கி போயிருக்கிறாயே. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காரியத்தை திரும்பவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நீ அல்லேலூயா முன் நாட்களில் செய்ததை திரும்பவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 24, 25 ஆகிய வசனத்தை பார்க்கப்படும் போது, யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனத்தை பார்க்கப்படும் போது, அங்கே அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த கஷ்டத்தை, பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. உன்னுடைய நீ ஆண்டவருக்காய் இல்லாதபடி அல்லேலூயா நீ அழுகிற கண்ணீருக்கு கர்த்தர் மறுஉத்தரவு தரமாட்டார்.
நீ ஜெபிக்காதபடி, உபவசிக்காதபடி, அல்லது ஆண்டவருக்காய் செயல்படாதபடி நீ தனியாய் அழுது கொண்டிருந்தால் அதுக்கு மறுபடி தரமாட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டியவைகளை செய்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது பெருமூச்சை கேட்கிற தெய்வம், அல்லது உடன்படிக்கையை நினைக்கிற தெய்வம், அல்லது இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்குகிற தெய்வம், உன்னை உன் குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், நீ விடுகிற பெருமூச்சலைக்கு மரணத்திறவை தருகிற தெய்வம், அல்லேலூயா, நினைத்தருளுகிற தெய்வம், அல்லேலூயா, நினைத்தருளினாரே. அல்லேலூயா. 1 சாமுவேல் பார்க்கப்படும் போது 1 சாமுவேல் அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கப்படும் போது ஆண்டவர் அந்நாளை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், சேனைகளின் கர்த்தாவே. அந்நாள் ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுகிறார், மனவேதனையோடு அழுகிறார். காரணம், அல்லேலூயா, அவளுக்கு வேதனை, துக்கம், சக்கலத்தியாலே கஷ்டப்படுத்தப்படுகிறார். நித்தம் நித்தம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகினாலே கண்ணோக்கி அழுகிறார் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர், சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி மது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சபகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். அல்லேலூயா. அவள் ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லேலூயா தன்னுடைய வேதனையை ஊற்றிவிட்டாள், தன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் அல்லேலூயா கண்டார். அவள் ஆண்டுடைய சமூகத்தில் என்னை நினைத்தருளும் என்று கேட்டாள், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தாள், ஆண்டுடைய சமூகத்தில் புலம்பினாள். ஆனால் அல்லேலூயா அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவள் அல்லேலூயா ஒரு பிள்ளைக்கு தாய் அல்ல, 5 பிள்ளைகளுக்கு தாயாய் மாறினாள் அந்நாள். அல்லேலூயா. உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? காண மாட்டாரா? நிச்சயமாய் உன் கண்ணீருக்கு பலன். நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்காதபடி உன்னுடைய உறவுகளிடத்தில் உன்னுடைய கஷ்டத்தை சொல்வதினால், உன்னுடைய நண்பர்களிடத்தில் உன் கஷ்டத்தை சொல்வதினால், உன்னுடைய தோழிகளிடத்தில் உன் கஷ்டத்தை சொல்வதினால், உன் பக்கத்து வீட்டில் உன் கஷ்டத்தை சொல்வது பலன் வருவது இல்லை. தேவ சமூகத்தில் நீ அழுது ஜெபிக்க வேண்டும். பலன் வரும் நிச்சயமாய். உன்னை கண்ணோக்குகிற தெய்வம், உனக்கு மறுபுத்திரவு தருகிற தெய்வம், உன்னை நினைத்தருளுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். சங்கீதம் 14:2 பார்க்கப்படும்போது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 53 அதே வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவரை தேடுகிறவன் உண்டோ, ஆண்டவரை ஆராதிக்கிறவன் உண்டோ, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன் உண்டோ என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 114, அல்லேலூயா. சங்கீதம் 142 4 பார்க்கப்படும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், வலதுபுறமாய் கண்ணோக்கி பார், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, இடதுபுறமாய் கண்ணோக்கி பார், எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. அவன் சொல்றான், அல்லேலூயா, ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு உண்டு. அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கும்போது அவர் உன்னை கண்ணோக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11 பார்க்கப்படும் போது அவன் எல்லாம் இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு சகல ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அவன் தெய்வத்தை தேடுவது இல்லை, அவன் தெய்வத்தை ஆராதிப்பது இல்லை. இருக்கிறதை சமைப்பது, சாப்பிடுவது, போகிறது, வருகிறேனா தேவைகள் எல்லாம் திருப்தியாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கண்ணோக்குகிற தெய்வம். அல்லேலூயா. கடைசி நாட்களில் அல்லேலூயா பார்க்கப்படுவது கைவிடப்படுவார்கள். இந்த பூமியில் சில மேன்மைகளை மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். அவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அது அல்ல சொத்து, சுகம், சுதந்திரம், அல்லேலூயா உறவுகள் அல்ல. ஆண்டவர் வேண்டும். முதலாவது ஆண்டவர். அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிற தெய்வம். சங்கீதக்காரன் பக்தர் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒத்தாசையாய் வருகிற தெய்வம். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவர். அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் மத்தியில அல்லேலூயா இருக்கிற சகல அந்நிய ஆவிகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மந்திர ஆவிகள், தந்திர
கதிர் ஆவிகள், ஏவல் ஆவிகள், காய்மார ஆவிகள் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. அவர் வானத்தை பூமியை படைத்த தெய்வம் அவர். அவர் கண்ணோக்கி பார்த்து அந்நாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அந்நாளை ஆசீர்வதித்தவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சனையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தவர், நினைத்தருளினவர். அல்லேலூயா. இன்றைக்கு அல்லேலூயா வெளிப்படுத்தல் பார்க்கப்படும் போது அங்கே நீ செய்தவைகளை அல்லேலூயா கண்ணோக்கி பார்த்து உன் பட்சத்தில் இருந்து உன்னை முன்னிலைமைக்கு கொண்டு வருகிறவர். இன்றைக்கு அவர் சொல்கிறார், அல்லேலூயா, அவரை நோக்கி கூப்பிடு. ஒரு கொத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறிடு. அவரிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்கள் வரும். அவரிடத்திலிருந்து சகல மகிமை வரும். அவர் உன்னை அல்லேலூயா பூமியின் தாழ்விடங்களில் இருந்து உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னை அல்லேலூயா கண்மலை வெடிப்புகள் உனக்கு அல்லேலூயா அடைக்கலம் ஆகும்படி செய்வார். வருகிறதான தீமைகளுக்கு, துன்பங்களுக்கு, இன்னல்களுக்கு, இடையூறுகளுக்கு, போராட்டங்களுக்கு அவர் உன்னை உன் குடும்பத்தை விலக்கி காத்திருவார். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நடுவில் நான் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரா, உம்மை நம்பி நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காதபடி, உம்மை விட்டு அல்லேலே சோர போகாதபடி நீர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருந்து அவர்களுக்கான சகல நன்மைகளையும் கொடுத்து வாழ வைப்பீராக. ஆண்டவரா, கேட்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள், நன்மையை மாத்திரம் அனுபவிக்கும்படி என் தெய்வம் இரக்கம் செய்வீராக. பின் வாங்கி போகிறவர்களோடு என் தெய்வமே நீர் வைத்திருக்கிற சில சாபங்கள் ஆண்டவர் உம்மை நம்பி நிற்கிறவர்களுக்கும் பின் வாங்கி போகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வேண்டிக் கொள்கிற, ஜெபிக்கிற, கேட்கிற எல்லா நன்மையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தவர்களை வாழ வைப்பீராக. பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.